ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நமக்கு சிலபஸ்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்க டாபிக்ல வள்ளலார் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாலிட்டி. நமக்கு நிறைய எக்ஸாம்ல வள்ளலார் பத்தி கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ வள்ளலார்ல கவர் ஆகுற எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்டாவுமே ஒன் பை ஒன் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நமக்கு வள்ளலார் அப்படின்னு வரும்போது இவருடைய ஆண்டு பாக்குறோம். 1823 இருந்து 1874 வரைக்கும் தென்னார்காடு கடலூர் மாவட்டத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய குலம் அப்படின்னு வரும்போது கருணீகர் குலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இவருடைய தந்தை ராமையா பிள்ளை, அவர் ஒரு ஆசிரியரா இருந்திருக்காரு. தாய் வந்து சின்னம்மாள். நம்ம தந்தை தாயெல்லாம் ஏன் படிக்கிறோம்னு பார்த்தா, நமக்கு பர்சனாலிட்டி பத்தி அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸா கேட்கும் போது நமக்கு இதெல்லாம் கேட்கிறாங்க. 13 வயதுல இவருக்கு திருமணம் ஆயிருக்கு. இவருடைய மனைவி வந்து தனக்குடி. ஆசிரியர் சபாபதி முதலியார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீவகாருண்ய ஒழுக்கம், எல்லா உயிர்கள் இடத்துலயும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் நமக்கு வள்ளலார் தான். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒண்ணு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவருடைய பெயர்ல நமக்கு அஞ்சல் தலை அப்படிங்கிறது 2007 வெளியிட்டிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. கல்வெட்டுகள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது தமிழ் பெரியார் அப்படிங்கிற பெயர்ல வந்து இவரு எழுதியிருப்பாரு. 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1867 சன்மார்க்க போதினி கொண்டு வந்திருப்பாங்க. 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேத சன்மார்க்க சங்கம், சுத்த சன்மார்க்க சங்கம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. 1866 தென்னிந்தியாவுல கொடிய பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும். இதனால 1867 வடலூர்ல வந்து நமக்கு சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் உணவு வழங்கணும் அப்படிங்கிற முறையில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1872 சமரச வேத சாலை, 1872 சத்திய ஞான சபை வடலூர்ல வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1874 ஜோதி வடிவானார் நம்மளுடைய வள்ளலார். ஒரு ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிட்டு உள்ள இருந்திருப்பாரு. என்னாச்சுன்னு உள்ளவே பார்க்கும்போது அவர் வந்து ஜோதி வடிவா வந்து மாறி இருப்பாரு 1874. இப்ப திரு அருட்பா அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறோம். திரு அருட்பாங்கிறது 5818 பாடல்கள், 6 திருமுறைகள், 399 பதிப்புகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு திரு அருட்பால இருக்கு. அருட்பிரகாச வள்ளலார் என்று இவரை அழைத்தவர் தொழுவூர் வேலாயுதம் முதலியார். இவரை நம்ம அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னவங்க யாரு? தொழுவூர் வேலாயுத முதலியார். இங்க ஒரு டேட்டா சின்னதா இருக்கு, அதையும் வந்து ஒன்ஸ் பாத்துக்கோங்க. 1867 இவருடைய சீடரா இருந்த தொழுவூர் வேலாயுதனாரால் 4 திருமுறைகள் வெளியிடப்பட்டன. சோ இவருடைய சீடர் வந்து யாரு? தொழுவூர் வேலாயுதனார். இவர் மொத்தமா 4 திருமுறைகள் அப்படிங்கறத வந்து வெளியிட்டிருப்பாரு. அதுக்கடுத்து 1880 வேலாயுதம் முதலியார் அப்படிங்கிறவரு 5வது திருமுறை வந்து வெளியிட்டிருக்காரு. 1885 சப்புராய செட்டியார் அப்படிங்கிறவரு 6வது திருமுறையை வந்து வெளியிட்டிருப்பாரு. இவரு பதிப்பித்த நூல்கள் பாருங்க. 1851 ஒளிவில் ஒழுக்கம்ங்கிற நூல், 1855 தொண்டை மண்டல சதகம், 1857 சின்மய தீபிகை. இது மூணுமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இவர் வெளியிட்ட மாத இதழ் அப்படின்னு வரும்போது சன்மார்க்க வேத விருத்தி. சன்மார்க்க வேத விருத்தி அப்படிங்கிறது தான், விவேக விருத்தி அப்படிங்கிறதா இவர் வெளியிட்ட மாத இதழ். ஸோ இவ்வளவுதான் நம்ம வந்து வள்ளலாறுல இம்பார்ட்டண்டா பாக்குறது. இதுலயே உங்களுக்கு என்டையரா எல்லா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸுமே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இது போக அடிஷனலா ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நீங்க உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.